இந்த 4 விஷயத்த மட்டும் உங்க பசங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டீங்கன்னா அவங்க மொபைல் போன்ஸை தொடவே மாட்டாங்க. ஸ்டெப் 1, உங்க பசங்க போன் யூஸ் பண்ணும்போது உடனே அவங்கள அடிச்சு திட்டி போனை புடுங்க கூடாது. அவங்க எதுக்கு மேஜரா இந்த போனை யூஸ் பண்றாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கும். ஸ்டெப் 2, ரீசெட். உங்க பசங்க எதுக்காக போன் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம ஸ்லோவா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்ல ஆட்டோ பிளேவை டிசேபிள் பண்ணிடுங்க. உங்க போன்ல பிரைட்னஸையும் கலர்ஸையும் கம்மி பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸை சைலண்ட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3, ரீப்ளேஸ். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அவங்க யூஸ் பண்ற ஸ்கிரீன் டைம்ல ஒரு பாதி நேரத்துக்காவது ரியல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைங்க. கிளே வச்சு விளையாடுறது, அவங்களோட சேர்ந்து பெயிண்ட் பண்றது, வெஜிடபிள்ஸ் கட் பண்றது, வெளியில கூட்டிட்டு போய் விளையாடுறது, இதெல்லாம் நீங்க ஸ்லோவா பண்ண ஆரம்பிக்கலாம். மெயினா நம்ம பசங்க சாப்பிட வைக்க தான் மொபைல்ஸ் கொடுப்போம். அதுக்கு பதிலா உங்க டேல என்ன நடந்ததோ அதை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி அதை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்கன்னா மொபைல்ஸ் கொடுக்காமலே அவங்கள சாப்பிட வைக்கலாம். ஸ்டெப் 4, ரொட்டீன்ஸ். போரிங்கான ஆக்டிவிட்டிஸ் லைக் குட் பிஹேவியர், வீட்டுல வேலை செய்யறது, நல்லா படிக்கிறதுக்குலாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியா நோ மொபைல் டே பிளான் பண்ணுங்க. அதாவது உங்க ஃபேமிலியோட சேர்ந்து வெளியில போறது, ஒரு பிக்னிக் போறது, இல்ல ஒரு பார்க்குக்கு போறது ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியா மாத்துங்க. உங்க பசங்களை சேலஞ்ச் பண்ணுங்க. அவங்க போன்ல டான்ஸ் வீடியோஸ், பாட்டு பாடுறது, இல்ல பெயிண்டிங் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள அதே விஷயங்களை பண்ண வச்சு நீங்க ஷூட் பண்ணி அவங்க கிட்ட காணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பசங்க முன்னாடி நீங்க போனை யூஸே பண்ணக்கூடாது. அந்த டைம்ல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு பசங்க மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர டிப்ஸை உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.